எனக்கு ஒரு சாட்சி ஞாபகத்திற்கு வருது. ஆமா. போன நித்திய ஜீவன் கூடுக முடிச்சோனே, அம்மாவ பார்த்து நாங்க பேசிட்டு இருந்தபொழுது, அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. இப்படி ஒரு தெரிஞ்சவங்க ஒரு மகா வந்து இப்படி ஹாஸ்பிட்டல்ல இருக்காம்மா, நான் போய் பார்க்க போனாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சு. ஏன்னா அந்த மக எங்களுக்கு தெரியும். அது ஐசியூல இருக்காங்க அப்படி வந்து சொன்னாங்க. ஐசியூல இருக்காங்கன்னோன, உடனே நாங்க என்ன பண்ணிட்டோம், அப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது சின்ன புள்ள, சின்ன பையன் வேற இருக்கிறான். சின்ன வயசாயிடுச்சு அப்படின்னு எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சு. இல்ல ஆண்டவரே, இந்த மக இப்படி நாங்க என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் நாங்க ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போனோம். நானும் ஜாய்சக்காவும் சரின்னு சொல்லிட்டு ஊழியத்தை முடிச்சுட்டு நானும் ஜாய்சக்காவும் போறோம். போய் அந்த மகளை அவங்க எங்களை கூப்பிடல, யாருமே எங்கிட்ட அவங்க ஃபேமிலி ஆட்கள் யாருமே எங்க சொன்னா எங்க ஃபேமிலி ஆட்கள் அவங்க ஃபேமிலி ஆட்கள் தெரியும் எனக்கு. அதனால நானும் ஜாய்சக்காவும் என்ன செய்யணும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். நாங்க போய் நிக்கிறோம். தேவனுடைய நடத்துதலுக்காக சொல்றோம். நாங்க போய் நிக்கிறோம். ஐசியூல டக்குன்னு யாரையும் உள்ள விட மாட்டாங்க. அப்போ நாங்க போய் நிக்கிறோம். நின்ன உடனே அங்கிருந்து ஒரு நர்ஸ் வருது. யாராவது 2 பேர் மட்டும் உள்ள வாங்க, யாராவது 2 பேர் மட்டும் உள்ள வாங்கன்னு வந்து நின்னுட்டு இருக்குது. நாங்க போனோம்னா அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்து அவங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறோம். எல்லாம் முடிஞ்சிருச்சுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முடிஞ்சிருச்சுமா அப்படி சொல்றேன். எல்லாம் முடிஞ்சிருச்சுமா அப்படிங்கிறாரு. எல்லாரும் அப்படியே சோகமா இருக்கிறாங்க. அப்ப நானும் ஜெயஸ்காவும் போய் நின்ன உடனே நர்ஸ் உள்ள வராங்க. உள்ள இந்த வெளியே வந்துட்டு சொல்றாங்க, யாராவது 2 பேர் மட்டும் வாங்கன்னு. அப்போ அவங்க ஏற்கனவே எல்லாம் பரபரன்னு இருப்பாங்களே, போய் பார்க்கணும் பார்க்கணும்னு எல்லாம் அப்படி முண்டிட்டு 2 பேர் வந்தாங்களா. அப்ப நான் சொன்னேன், கொஞ்சம் இருங்க, நாங்க 2 பேரும் போய் ஜோம் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜாய்ஸ்காவும் உள்ள போனோம். உள்ள போனா அந்த ஹார்ட் பீட் இருக்கும்ல, இசிஜி, அந்த ஹார்ட் பீட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா போகுது. 29 தான் இருக்குது. 92 இருக்கணும், அல்ல 90வது இருக்கணும். 29 தான் இருக்குது. ஜாய்ஸ்காக்கு மயக்கமே வந்துருச்சு. உள்ள வந்து ஒரு மாதிரி ஆயிட்டா. அப்போ நான் என்ன செய்றேன், எனக்கு ஒரு மாதிரி ஆனாலும் நான் அந்த நெத்தியில் இப்படி கைய வச்சேன். கைய வச்சு இயேசுவின் நாமத்துல அந்த மகளுக்குள்ள நான் ஜீவனை பேசுறேன். ஜீவனை பேசுறேன். இந்த மகளுடைய எலும்பு நரம்பு தசையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால என்ன ஆகட்டும், ஜீவன் அடையட்டும், உயிர் அடையட்டும், உயிர் அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் அவங்க சீக்கிரம் போங்க போங்க போங்க. நாங்கள் ஒரு ஒரு 10 நிமிஷம் இல்லை, ஒரு 3-4 நிமிஷம் தான் நின்று நல்லா என்ன செஞ்சோம், ஜீவனை பேசுகிறோம் ஜீவனை பேசுகிறோம் ஜீவனை பேசுகிறோம் அப்படின்னு பேசிட்டு நாங்கள் என்ன செஞ்சோம், நான் ஜோம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தால் இவங்கெல்லாம் அவ முடிஞ்சிருச்சுங்க, ஆனால் வந்து சும்மா தான் வச்சுருக்குறாங்க, எப்படி சொல்லுவாங்களே, காசு பிடுங்கறதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு, அந்த மாதிரி சும்மா தாங்க வச்சுருக்காங்க. இவங்க எல்லாம் நெகட்டிவை பேசுகிறாங்க நெகட்டிவை பேசுகிறாங்க. அப்போ உடனே என்ன செஞ்சோம், அவங்க வீட்டாட்களை ஒரு 2-3 பேர்த்த கூப்பிட்டு ஒருத்தர் வரல. ஒரே ஒரு சகோதரி மட்டும் வந்தாங்க. வாமா கொஞ்ச நேரம் போய் உட்காந்து காரில் போய் உட்காந்து, ஏன்னா நாங்கள் அங்கே உட்காரக்கு வசதி இல்லை, காரில் வந்து உட்காந்து ஜெபிக்கலாம். நானும் ஜாய்சக்காவும் அந்த மக அவங்களுடைய ஃபேமிலியில் ஒரு மெம்பர் 3 பேர் உட்காந்து இயேசுவின் நாமத்தில் 2 காரியத்தை கத்த சொல்லி ஜெபிக்க சொன்னார். 1 பலவானின் கையிலிருந்து விடுதலையாக்குறேன்னு சொல்லி ஜெபினார். 1 2வது, ஏன்னா அந்த மக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த மக, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து பைபிள் காலேஜ் படிச்சு நான் ஊழியம் தான் பண்ணுவேன்னு சொன்னது. அப்போ இப்படி எல்லாம் இருந்தனால ஆண்டவரே, அப்பா அவங்க ஃபேமிலி ஆட்கள்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், இறக்கத்தை மட்டும் கேட்டுட்டு இருங்கப்பா, இறக்கத்தை மட்டும் கேளுங்கன்னு. அப்போ நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு வரேன், இங்கே பாருங்க, உங்களுக்கு ஜெபம் தேவைன்னு சொல்லுங்க, இன்னைக்கு நைட்டெல்லாம் உட்காந்துடலாம், நைட்டெல்லாம் உட்காந்து ஜெபிக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் யாருமே எங்களை கூப்பிடல. ஆனால் நான் உள்ள இந்த 3 நாளாக நான் என்ன செஞ்சுட்டு இந்த சொல்லிட்டு இந்த இயேசுவின் நாமத்தில் நான் ஜீவனை பேசுகிறேன், இயேசுவின் நாமத்தில் நான் ஜீவனை பேசுகிறேன், ஆண்டவரே நான் ஜீவனை பேசிட்டு வந்துட்டேன், ஜீவனை பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் ஒரு 2-3 நாள் கழிச்சு அவங்க, ஏன்னா என் தம்பி அதில் கொஞ்சம் இன்க்ளூட் ஆகும், அவனும் எல்லா வேலையும் பண்ணுறனால நான் அந்த தம்பிகிட்ட கூப்பிட்டு கேட்டேன். அதெல்லாம் நல்லாயி உட்காந்து பேசிட்டு பிரியாணி கேட்டுட்டு இருக்கிறாப்புலன்னு, பிரியாணி கேட்டுட்டு இருக்கிறாப்புல, நல்லா ஆயிட்டாப்புல. என்ன எங்கே கொண்டு வந்துடுவாங்க, ஆமாம் ரூமுக்கு கொண்டு. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, உயிர் கொடுத்ததுங்கிற நான் சர்வ வல்லவருடைய சுவாச காற்று அவர்களுக்குள்ள எப்படி கொடுத்ததாமா, உயிர் கொடுத்தது.